வணக்கம். நான் டாக்டர் பன்னீர்செல்வம், சேர்மன், சண்முகா மருத்துவமனை மற்றும் சேலம் புற்றுநோய் நிலையம். இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் சொல்லக்கூடிய கருத்து டாக்டர்ஸ் டே, மருத்துவர் தினம். ஜூலை 1ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் இந்திய நாட்டை பொறுத்தவரை மருத்துவர் தினம் ஜூலை 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதற்கான காரணம் எல்லோருக்கும் தெரிந்ததே. மேற்கு வங்காளத்தில் பிறந்து ஒரு மருத்துவராக பணிபுரிந்து பின்னாளிலே அந்த மாநிலத்துக்கே முதலமைச்சராக மாறி மக்களுக்காக இரவு பகலாக சேவை செய்த டாக்டர் PC ராய் அவர்களுடைய பிறந்த நாள் ஜூலை 1 நாள். அதனால் அவருடைய பணி, அவருடைய சிறப்புகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இந்திய அரசாங்கம் அவருடைய பிறந்த நாளைத்தான் நாம் மருத்துவர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொதுவாக மருத்துவர் என்றால் என்ன? மருத்துவர் என்பவர் ஏதோ ஒரு நோய்க்காக நாம் செல்லும்போது அந்த நோயை கண்டறித்து அதற்கு உண்டான ஊசி, மருந்து இவைகளெல்லாம் கொடுத்து குணப்படுத்தக்கூடியவர் என்ற அளவிலே நாம் நின்றுவிட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு தொழிலுக்கும் அந்த தொழிலினுடைய பெயர், தர்மம் இருக்கலாம். ஆனால் மருத்துவர்களுக்கு மட்டும்தான் குடும்ப மருத்துவர் என்ற ஒரு பெயர் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லார் வீட்டிலேயும் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய அத்தனை பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து குடும்ப பிரச்சனைகளையும் தீர்த்து விட்டு அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்களோ அந்த நோயையும் குணப்படுத்தக்கூடியவர்கள்தான் மருத்துவர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மருத்துவர்கள் என்பவர்களுக்கு வயது கிடையாது, வரம்பு என்பதும் கிடையாது. காலை, பகல், இரவு என்று எந்த நேரமும் கிடையாது. உயிர் காக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை செய்கிறோம். அந்த வகையில் அதுவும் குறிப்பாக எங்களை போன்ற ஒரு சீனியர் டாக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய முதிர்ந்த மருத்துவர்கள் எந்த விதமான வசதியும் இல்லாத காலத்திலிருந்து இன்றைக்கு வரை எல்லா வசதிகளும், சாதாரணமாக சொல்லப்போனால் ஒரு எக்ஸ்ரே வசதி கூட இல்லாமல் அதிலிருந்து இன்றைக்கு சிடி, MRI, கேத்லாப் என்று பல்வேறு உபகரணங்கள் எல்லாம் வந்த பிறகு மிக எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மருத்துவம் மிகச்சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. விஞ்ஞான மாற்றத்தில் இன்றைக்கு மருத்துவ உலகம் மிகவும் மேலோங்கி இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. எந்த ஒரு நோயையும் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய சமுதாயத்தில் இருக்கிறது என்பதனை எப்படி உறுதிப்படுத்துவது என்று கேட்டால், சாதாரணமாக நம்முடைய இந்திய நாட்டினுடைய சுதந்திரம் பெறும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வு, அவருடைய வயது 42 ஆண்டுகள் தான் அதிகபட்சமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு உயர்பட்சமாக 75 ஆண்டுகளை ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சராசரி வயது நிர்ணயிக்கப்பட்டிருப்பதிலிருந்தே இவ்வளவு வளர்ச்சி எதனால், எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால் அது மருத்துவர்களால் தான். இந்த உணர்வுகளை நாம் வைத்துக்கொண்டு இந்த எங்களை போன்ற சீனியர் டாக்டர்ஸ் சொல்லக்கூடிய அறிவுரைகளை 2ஆக பிரிப்போம். ஒன்று, இளம் மருத்துவர்கள், இன்றைக்கு முடித்துவிட்டு வந்தவர்கள் செய்ய வேண்டிய பணி மக்களுக்கு சமூகத்தில் சேவை செய்ய வேண்டும் என்பது. அது மட்டும் இல்லாமல் அப் டு டேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுமே, அதை போல் அன்றைய அளவில் உலகளவில் எந்த அளவுக்கு மருத்துவம் கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, உபகரணங்கள் இருக்கிறது, அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2ஆவதாக, ஏழை பணக்காரன், வசதி வாய்ப்பு, நிறமாற்றங்கள், ஜாதி மாற்றங்கள் எதையுமே முன்னால் நிறுத்தாமல் எல்லோரும் நம்முடைய குடும்பம் என்ற எண்ணத்திலே மனதிலே வைத்து கொண்டு மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதாகத்தான் நாம் இந்த வருடம் 2024 ஒரு உறுதிமொழியை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய இளம் மருத்துவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். 2ஆவதாக, மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நிறைய பேர் மருத்துவரிடம் வரும்பொழுதே அவர்கள் கையிலேயே செல்ஃபோன் இருக்கிறது, கூகுள் போன்ற வசதிகள் இருப்பதனால் அந்த நோயை பற்றி படித்துவிட்டு வந்து அவர்கள் பயப்படுவது மட்டுமல்ல, அவர்கள் கேட்குற கேள்வி மூலம் மருத்துவர்களையே பயமுறுத்துவதாக அது அமைந்து சரியான மருத்துவம் அமைதலை. அதனால் முழுமையான மருத்துவம் வேண்டும் என்று சொன்னால் மக்கள் முழுமையாக ஒரு தன்னம்பிக்கையோடு மருத்துவரை அணுகி மருத்துவர் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்து தங்களுடைய நோய்களை எடுத்து சொல்லி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டுமே அன்றி அதை ஏதோ ஒரு இன்டர்வியூ மாதிரி நினைத்து மருத்துவர்களிடம் கேள்விகளை கேட்டு அவருடைய மனதிலே சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு
செய்திகள் சொல்லலாம். ஆனால் இது மருத்துவர் தினம் என்ற கருத்தினால் உங்களை எல்லாம் வாழ்த்தி, இளம் மருத்துவர்களையும் வாழ்த்தி, மக்களையும் வாழ்த்தி, நோயற்ற வாழ்விலை நீங்கள் வாழ வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.